இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, முத்துவ காப்பாத்தி கூட்டு வந்தாச்சு. அவர் மேல இருக்க களங்கத்த எல்லாத்தையும் தொடச்சாச்சு. மீனாவே பார்த்தீங்கன்னா, முத்து எதுவுமே செய்யல. அவர் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு நிரூபிச்சு மொத்தமா கூட்டு வந்துட்டாங்க. இது வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு, சில பேர் ஷாக்ல, சில பேர் சர்ப்ரைஸ்ல, சில பேர் சந்தோஷமா, சில பேர் கோவமா இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எமோஷன காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே மனோஜ், ரவி, முத்து எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறதுக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்றாங்க. முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா, தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல இருந்து பணம் வந்துடுச்சு. வந்த பணம் பார்த்தீங்கன்னா, கனடால இருந்து வந்திருக்கு. ஆனா இவர் வந்து மலேசியால இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல குடிக்கிறதுக்காக இந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணதுல மனோஜும், ரவியும் அவங்க வைஃப் கிட்ட குடிக்கிறதுக்காக பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ரோகிணியும், ஸ்ருதியும் குடிக்கிறதுக்கு பர்மிஷன் குடுத்துட்டாங்க. முத்து வந்து எந்த விதமான பர்மிஷனும் கேட்கவும் இல்ல. 3 மருமகளும் ஒண்ணா பேசிட்டு இருக்கும்போது, ரோகிணி பார்த்தீங்கன்னா, மீனா கிட்ட சொல்றாங்க, "எங்க வீட்டுக்காரங்கலாம் என்கிட்ட குடிக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டாங்க. முத்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டாரா? அது சரி. அவர் எங்க பர்மிஷன்லாம் கேட்க போறாரு? அவரு டைம் கிடைச்சா குடிச்சிருவாரு. குடிச்சிட்டு போதை ஆகுறது தானே அவரோட வேலை." அப்படின்ற மாரி கேவலமா சொல்லிட்டாங்க. இத கேட்ட மீனா ரொம்ப கோவமாகி, "என்னங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரர் தான் குடியரசு நாட்டையே திருத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கெல்லாம் முத்து வந்து என்கிட்ட பர்மிஷனும் கேட்க மாட்டாரு. அவர் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாரு. நீங்களே வாங்க, மேல போய் குடிக்கிற இடத்துல போய் பார்க்கறாங்க." அங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா, முத்து அங்க குடிக்கவே இல்ல. சும்மா அவங்க குடிக்கிறத வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. மனோஜ் பார்த்தீங்கன்னா, போதை தலைக்கேறி உளறிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த மீனா, ரோகிணிய பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. கூடவே நல்லவங்களுக்கு நல்லது நடக்கணும், கெட்டவங்களுக்கு கெட்டது நடக்கணும் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா, போதையில அவர் முழு உண்மைய உளறுனா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த கவலையும் இல்ல. என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. என்ன ஏமாத்திட்டு போன ஜீவா எனக்கு மொத்த பணத்தையும் அனுப்பிட்டா அப்படின்னு உளறுனாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பணம் மலேசியால இருந்துலாம் வந்ததில்ல. கனடால இருந்து ஜீவா அனுப்புன பணம் அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும். இதுக்கப்புறம் மொத்த உண்மையை கறந்துட்டு ஜீவா குடுத்த பணமா? எல்லாருக்கும் வர வேண்டிய பணத்த நீ மட்டும் எடுத்து ஆட்டைய போட்டு சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்.